பெரியவங்கலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. கார்த்தால 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள வீட்டில் விளக்கு ஏற்றிக்கணும். கார்த்தால நீ பண்ணி பாரு. வீட்டு வாசல்ல கோலம் போடணும். யார் போடணும்? வீட்டு எஜமானி கோலம் போடணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கோலம் போட தெரியாது சார். இந்த பொட்டு அது எங்க சார் தேடி பிடிக்கிறாங்க? குட்டி பொட்டு அதை பிரிச்சு அது நெத்தில கொஞ்சம் கொஞ்சம் பளிச்சு வைங்க. அதை பளிச்சுன்னு அழகான பொண்ணுங்களாம் ஜம்முன்னு இந்த பொட்டு வச்சுட்டு மகாபெரியவர் என்ன சொன்னாரு? கார்த்தால 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள விளக்கு ஏற்றணும். இல்லை சார், கார்த்தால நான் எழுந்திருக்கிறதே 7 மணி ஆகிடும் சார். சமையல் பண்ணி அப்புறம் என் பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு வீட்டுக்கு அது வரைக்கும் மகாலட்சுமி காத்துட்டு இருக்க மாட்டோம் வீட்டு வாசலில். நீ குளிச்சு மகாபெரியவர் இன்னொரு கன்செஷன் நம்ம கொடுக்குறாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? கார்த்தால ஏட்டு குளிக்கலைன்னா கூட பரவாயில்லையா, பல் தேய்ச்சிட்டு காலை அலம்பிட்டு நேர பூஜை ரூம்ல போய் முதல்ல விளக்கு ஏற்றினார். நீ விளக்கு ஏற்றி பார்த்தா கார்த்தால 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள மகாலட்சுமி அப்படி வெளில வருவாளா எல்லாம் வீட்டு வாசல்லையும். கோலம் போட்டிருக்கா, சூப்பர் அடி தினேஷ் வீட்டில் கோலம் போட்டிருக்கு, உள்ள போகலாம் அப்படின்னு உள்ள வருவானா. உள்ள வந்து விளக்கு ஏற்றிருக்கா, சூப்பர், இந்த வீட்டில் இருக்கலாம் சார். மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து இருக்கிறத விட நமக்கு என்ன சார் பாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். இஎம்ஐ கவலையே இல்லை, கடன் வாங்க வேண்டாம். மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரத்துக்கு நீ என்ன பண்ணணும்? நீ என்ன செக்கு கொடுக்கணுமா, கிரெடிட் கார்டு தேய்க்கணுமா? ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு விளக்கே தூச்ச போகுது. இதை காத்தால் 5:30லேருந்து 6:30 மணிக்குள்ள பண்ணி பாருங்க. இன்னிலேருந்து நாளையிலேருந்து பண்ணுங்க. அதே மாதிரி சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் தயவு செஞ்சு உங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு அது என்னமோ கரெக்டாக அந்த 5:30 மணிக்கு விளக்கேற்ற போவாங்க சார். அவன் குடும்பத்தை நல்லா இருக்க விடணும்னு பாருன்னு ஒரு சீரியலில் ஒரு டைலாக் வரும் சார். இன்னைக்கு சீரியலில் அத்தனை பேர் யாரை கெடுக்கலாம்? மாமியார மருமகளுக்கு எடுக்கலாமா? யாராவது கர்ப்பமாக இருந்தால் அவங்களுக்கு மருந்து கொடுக்கலாமா சார்? ஸ்பாயிலிங் அவர் கல்ச்சர் நம்ம சீரியல்ஸ் தான். நீ பாரு, வேண்டாம்னு சொல்லல, வேற வழி இல்லை. நாங்கள் பாட்டு கச்சேரிக்கு போயிட்டா நீ வீட்டில் என்ன பண்ணுவோம் உட்காந்து. அதனால சீரியல் நீ பார்க்கறது இல்லை. அப்பா மாறும் ஒரு பெரிய நன்றிமா, வாழ்கமா. நான் சீரியல் பார்க்க வேண்டாம்னு சொல்ல, ஆனால் அந்த சீரியல் கரெக்டாக இந்த 5:30 மணிலேருந்து 6:30 மணி விளக்கேற்றுற நேரத்தில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த 5:30லேருந்து 6:30 விளக்கு ஏற்றணும் சாயங்காலம். நீ காத்தாலே சாயங்காலம் இது மாதிரி பண்ணி பாருங்க. வீட்டில் வருஷத்துல 365 நாள் மளிகை சாமான் நிறைஞ்சு இல்லைன்னா என்ன கேளு, கண்டிப்பா நடக்குங்க. வீட்டில் குழந்தைங்க ஒழுங்கா வளரும். நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை வராது, டைவர்ஸ் வராது. ஆமா, நீங்க எவ்வளவு சண்டை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும், இருக்கணும், இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் நல்லா இருக்கணும். நாங்கள் நல்லா இருந்து எங்களை சுற்றி இருக்கிற 4 பேர் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம். தினேஷ் ஃபோன் பண்ணுவேன், தீபாவளிக்கு 4 நாள் முன்னாடி, தினேஷ் கடைக்கு வரையா, பட்டாசு வாங்கினா, பேரன் பட்டாசு கேட்குறாயா, ஆனால் வாங்கலாம், காரை எடுத்துன்னு வாங்கலாம். இது வரைக்கும் என்ன காசு வாங்கினாலே எனக்கு தெரியாது பட்டாசுக்கு. இந்த அன்பு தாங்க வேணும், இந்த அன்பு தான் உலகம். இப்போ எனக்கு காஃபி எடுத்துன்னு வரல நீங்கள் சுரேஷோட ஒய்ஃப் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் ஃபீல் பண்ணுறாங்க? ஏன்னா அவன் கச்சேரி வரான், பாடுறான், பாட்டு போகிறான், அவனுக்கு எதுக்கு நம்ம காஃபி எடுத்துன்னு போகிறதுன்னு நினைக்கலாம்ல. ஆனால் இந்த காஃபி எடுத்துன்னு வராது என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா மாதிரி அவன் வருத்தப்படுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அன்பு வேணும் சார். காசு இன்னைக்கு போக நாளைக்கு வரும் சார், ஆனால் இந்த குடும்ப உறவுகள் கிடைக்காது. அதனால் தயவு செய்து நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். எந்த நோய் நொடி வரக்கூடாதுங்க. ஆஸ்பத்திரியில் போய் படுக்கக்கூடாது. என்னோட பிரார்த்தனை தான். நீ மெடிக்கல் கார்டு வச்சுக்கோ, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுக்கோ, டோன்ட் கேர். அந்த கார்டை நீ பர்சனேஜ் எடுக்கவே கூடாது. வீணா ப்ரீமியம் போனால் போயிட்டு போகுது. ஆனால் யாரும் ஆஸ்பத்திரியில் போய் இந்த ஆக்சிஜன் வச்சு நெபுலைசர் குத்தி நம்ம எதிரியாக இருந்தால் கூட நல்லா இருந்துட்டு போகிறோம் சார். சொந்தக்காரனாக இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போகிறோம், முருகரை புத்திரனாக இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போகிறோம். எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். இருமுடிதாங்கி ஒரு மரதாகி குருவேனே வந்தோ, இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் ஐயப்பா உன் திருவடியை காண வந்தோ.
எல்லாம் சேர்ந்து இவ்வளவு தூரம் பேசினது இருக்காதான். பள்ளி கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம். பள்ளி கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே சுவாமி சரணம். பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் சுவாமியே நெய்யபிஷேகம் கற்பூர தீபம் பாரபிஷேகம் நகரபிஷேகம் ஐயனார் கோயிலுக்குள் ஐயனார் சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதி பைந்தலி உன்னை பார்க்க வேண்டிய